அரசர் செம்பியனும் அமைச்சர் மாறனும் பாலிய காலத்து சிநேகிதர்கள். குருகுலத்திலிருந்தே ஒன்றா படித்து வளர்ந்தவங்க. தன் நண்பனுக்கு ஆட்சி முறையிலிருந்து நிதி நிலைமை வரைக்கும் பரந்துபட்ட அறிவு இருந்ததால் மாறன் அரசர் செம்பியனுக்கு தலைமை அமைச்சராகவும் பதவி வகித்தார். இவங்க 2 பேரும் அரசர் அமைச்சருங்கிறத தாண்டி நல்ல நட்போடு இருந்ததால் எப்போவும் மனசை விட்டு பேசிப்பாங்க. குறிப்பாக நாட்டோட நலனை பற்றி 2 பேரும் நிறைய பேசிப்பாங்க. அப்படி ஒரு நாள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அரசருக்கு ஒரு ஓலை வருது. வணக்கம் அரசே, உங்களுக்கு கோபுர் நாட்டின் சிற்றரசிடமிருந்து ஒரு ஓலை வந்துள்ளது. கொடுங்கள். என்ன ஆயிற்று அரசே? ஏதேனும் பிரச்சனையா? ஆம் மாறா, கோபுர் நாட்டின் அரசவையில் நிலவும் குழப்பத்திற்கு தீர்வு காண நம் உதவியை நாடி தூது அனுப்பியுள்ளார்கள். இதில் நாம் செய்வதற்கு என்ன இருக்கிறது அரசே? கோவூர் அரசரோடு நம்பிக்கையான ஆட்கள் யாரும் இப்பொழுது அவரோடு இல்லை என்று நினைக்கிறேன். அதனால்தான் அவர் நம் உதவியை நாடுகிறார் போலும். சரி, ஒன்று செய்வோம். நம் அரச சார்பாய் நீரே அங்கு போய் வரும். நான் அங்கே போய் என்ன செய்ய போகிறேன் அரசே? அது மட்டும் இல்லாமல் ஆடித்திருவிழா வேறு நெருங்கி கொண்டிருக்கிறது. அதன் வேலைகளை எல்லாம் யார் செய்வார்கள்? அதென்ன பெரிய வேலை, அதை நானே கவனித்துக் கொள்கிறேன். அவர் நம் உதவியை நாடி வந்துள்ளார். ஆகையால் நீர் உடனே அங்கு புறப்படு. மற்றதையெல்லாம் அங்கு சென்ற பின் எனக்கு செய்தியாக அனுப்பு. ஆகட்டும் அரசே. அரசர் உத்தரவுப்படி அமைச்சர் மாறன் பொழுது விடிஞ்சதும் கோவூருக்கு கிளம்பி போறாரு. கோவூருக்கு போயிட்டு இருக்க வழியில ரொம்ப அசதியானதால ஒரு பெரிய மரத்தோட நிழல்ல தன் தலையை சாய்ச்சி கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாரு. இலப்பாரி முடிஞ்சதும் எழுந்து பயணத்தை தொடரத்துக்கு தயாரான அமைச்சர் அந்த மரத்துல ஒரு கோடாரி குத்தி வைக்கப்பட்டிருக்கிறத கவனிக்கிறாரு. என்ன இது? சம்பந்தமே இல்லாமல் இப்படி கோடாரியை குத்தி வைத்திருக்கிறார்களே. அதில் ரத்தம் போல் ஏதோ திரவம் வேறு வடிந்து கொண்டிருக்கிறது. பார்க்கவே மிக கொடூரமாக இருக்கிறது என்று சொன்னபடி அந்த கோடாரியை மாறன் உருவி எடுக்கிறாரு. அவர் எடுத்த உடனே அந்த மரத்துல இருந்த காயம் அதிசயமா மறையுது. அதை பார்த்த மாறனுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போ அந்த பெரிய மரம் முறியிற சத்தம் கேட்குது. பதறி போன மாறனும் ஓட தயாராகும்போது அந்த மரம் மெல்ல பேச தொடங்குது. மிக்க நன்றி மானுடா. யார் அது பேசியது? நான் தான்னா எப்படி தெரியும்? பேரை சொல்லு, இல்ல முகத்தையாவது காட்டு. நான் தான் நீ காப்பாற்றிய மரம். என்ன மரம் பேசுகிறது? ஆம், நான் பேசும் மரம்தான். நான் மனதுக்குள் நினைத்தது உனக்கு எப்படி தெரியும்? ஒரு சேயின் பசி அறிந்து தாய்ப்பால் கொடுப்பது போல பல மாயாஜாலங்கள் நிறைந்த இவ்வுலகில் எதுவுமே சாத்தியம். இதில் என்ன வியப்பு? சேயின் தாய் அறிவது இயற்கை. ஆனால் இப்படி ஒரு மரம் பேசுவது இயற்கை அல்லவே. யார் சொன்னது நாங்கள் பேசவில்லை என்று? நாங்கள் கத்தி கதறிக்கொண்டுதான் இருக்கிறோம். பாவம், மனிதர்களாகிய உங்களுக்குத்தான் அது கேட்பதே இல்லை. பிறகு எனக்கு மட்டும் எப்படி கேட்கிறது? நானும் மனிதன் தானே. அது காலத்தின் கட்டாயம். சில மனிதர்களுக்கு அப்பாற்பட்டவை நடக்கும். அதைத்தான் விதிவிலக்கு என்பார்கள். உன்னுடைய தூய உள்ளத்தால் தான் நீர் எனக்கு அந்த உதவியை செய்தீர். உம்முடைய இந்த செயலுக்காக நான் உமக்கு ஒரு கைமாறு செய்ய போகிறேன். அது உம்முடைய வாழ்க்கையை நீ அல்லோலப்படாமல் வாழ்வ
சரி, அப்படியே ஆகட்டும். என் வாழ்வில் அது எப்பொழுது உதவுகிறது என்று பார்ப்போம். வெகு நாள் காத்திருக்க வேண்டாம் மானிடா. நீர் இப்போது சென்று கொண்டிருக்கும் கோவூரிலே உனக்கு கண்டிப்பாக உதவும். என்ன இப்படி சொல்கிறாய்? இது என்ன வரமா இல்லை சாபமா? எல்லாம் நீ நடந்து கொள்வதில்தான் தெரியும். இவை வரமா சாபமா என்று. மரம் மெல்ல சிரித்தபடியே தான் பழைய நிலைக்கு போயிடுது. மாறனும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. மரம் சொன்னதை பற்றி யோசிச்சுக்கிட்டு மாறன் ஒரு வழியாக கோவூரையும் வந்தடைகிறாரு. அங்கே கோட்டைக்குள்ளே வந்த அமைச்சரை கோவூர் அரசர் வரவேற்றாரு. வருக வருக தலைமை அமைச்சரே, கோவூர் உங்களை அன்போடு வரவேற்கிறது. மிக்க நன்றி அரசே. என்ன ஆயிற்று அமைச்சரே? தாங்கள் இன்று காலையிலேயே வருவதாகத்தானே செய்தி. இவ்வளவு தாமதமாவதற்கு என்ன காரணம்? அது ஒன்றுமில்லை அரசே. வரும் வழியில் ஒரு சிறு இடையூறு. இடையூறா? ஏதும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. நம் வேலையை தொடங்கலாம். இப்போது நீங்கள் பயண கலைப்பில் இருப்பீர்கள். முதலாக நீங்கள் சென்று சற்று ஓய்வெடுங்கள். நானே உங்களை விருந்தினர் மாளிகையில் வந்து இரவு சந்திக்கிறேன். யார் அங்கே? நம் நாட்டுக்கு சுற்றுலா வந்திருக்கும் நம் சோழ நாட்டு ரத்தினங்களின் தலைமை ரத்தினமான தலைமை அமைச்சர் மாறனை நம் விருந்தினர் மாளிகையில் தங்க வைத்து தக்க மரியாதை கொடுத்து அவருக்கு வேண்டியதை செய்து கொடுங்கள். இப்படி அரசவையில் எல்லாரும் கேட்கும்படி அரசர் சொல்ல மாறனும் அவருடைய அறைக்கு போறாரு. என்ன அமைச்சரே, எல்லாம் சௌகரியமாக இருக்கிறதா? அனைத்தும் சுகம் அரசே. சரி, ஆகட்டும். நான் வந்த விடயத்தை நேரடியாகவே சொல்லிவிடுகிறேன். இப்பொழுது நாட்டில் நிலவரம் மிகவும் சரியில்லை. அதனால்தான் நான் இதை பற்றி அரசவையில் நீங்கள் பேச வரும்பொழுதும் மறுதளித்து விட்டேன். இங்கு யாரை நம்புவது நம்பக்கூடாது என்றே எனக்கு தெரியவில்லை அமைச்சரே. ஆகையால்தான் நான் பேரரசர் செம்பிய சோழனுக்கு உதவி தூது அனுப்பினேன். அதற்காக தான் அரசர் என்னை தனிப்பட்ட முறையில் இங்கு அனுப்பியுள்ளார்கள். நீங்கள் எந்தவித தயக்கமும் இன்றி என்னிடம் சொல்லலாம். பேரரசர் உங்களை இங்கு அனுப்பியதிலேயே உங்கள் மேல் அரசருக்கு எப்பேற்பட்ட அபிமானம் உண்டு என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது மட்டுமில்லாமல் உங்கள் இருவரின் நட்பை பற்றியும் நான் நன்கு அறிவேன். எங்கள் அரசவைக்குள் ஒரு பெரிய கருப்பாடு ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது யார் என்பதைத்தான் எங்களால் கண்டறிய முடியவில்லை. என் தந்தையின் இறப்பிற்கு பிறகு நான் அரசனை ஏறியதிலிருந்தே இந்த குழப்பம் நிலவுகிறது. அதேபோல் எங்கள் உளவுத்துறையிலும் ஊழல் புறையோடி போய்விட்டது. இப்படி எந்த வகையிலும் என்னால் யாரையும் நம்ப முடியாத சூழ்நிலையில் உள்ளேன். எனக்கு உங்களிடத்தில் வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எங்கள் ராஜ ரகசியங்களை வெளியே கசிய விடுவது யார் என்பதைத்தான் தாங்கள் கண்டறிய வேண்டும். இதுவே பேரரசர் செம்பிய சோழனிடம் கோவூர் வேண்டுவது. நீங்கள் எதற்கும் கவலைப்படாதீர்கள் அரசே. என்னால் இயன்ற எல்லாவற்றையும் உங்களுக்காக நான் செய்வேன். மிக்க நன்றி அமைச்சரே. சரி, நான் விடை பெறுகிறேன். இது எல்லாத்தையும் கேட்ட அமைச்சர் ரொம்பவே குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கிறாரு. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் தலைமை அமைச்சர் அரண்மனைக்குள்ளே இருந்த ஒரு தோட்டத்தில் உலாவிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு புதருக்கு பக்கத்தில் போகும்போது அரண்மனை காவல் அதிகாரியும் அந்த புறத்து பணிப்பெண்ணும் அளவுக்கு அதிகமாக மது அருந்திட்டு அந்த புதருக்கு பக்கத்தில் விழுந்து கிடந்தாங்க. அதை பார்த்த தலைமை அமைச்சர், ச்சே, என்ன இது? ஒரு காவல் அதிகாரி இப்படி இருந்தால் பிறகு அரண்மனை காவல் என்னவாகும்? அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மேல் பட்டாடையை அவங்களுக்கு மேலே போட்டுட்டு போனார். அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு அரண்மனை அதிகாரியை பார்க்குறாரு. அந்த அதிகாரி தலைமை அமைச்சர்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. வணக்கம் அமைச்சரே, உங்களது மேலாடை எங்கே? ஏன் இவ்வளோ பதட்டமாக வருகிறீர்? அது ஒன்றுமில்லை. அப்படின்னு தலைமை அமைச்சர் அவர் பார்த்த அந்த அதிகாரி கிட்ட சொல்றாரு. அதை சொல்லிட்டு அமைச்சர் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இதை கேட்ட அந்த அரசு அதிகாரியோ அந்த காவல் அதிகாரி இருந்த பக்கம் போறாரு. போதை தெளிஞ்சு 2 பேரும் வீழ்ச்சி பார்த்தா அவங்க மேல ஒரு விலையுயர்ந்த பட்டாடை போத்தி இருக்கிறத கவனிச்சு பயந்து போறாங்க. இதை யார் போத்தி விட்டாங்கன்னு தெரியலையே. இதை போத்தனவங்க மட்டும் நம்மளை பற்றி அரசர்கிட்ட சொன்னா அவ்வளோதான், நம்ம கதி அரோகதி. அட சும்மா இருடி, நீ வேற. நானே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அப்போன்னு பார்த்து அந்த அதிகாரி அங்க வராரு. அந்த காவல் அதிகாரியுடைய ரொம்ப நெருங்கிய நண்பனான அவரு தலைமை அமைச்சர் தான் கிட்ட சொன்னதையெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. என்னையா சொல்ற? அட ஆமையா, இது அப்படியே விட்டோன்னு வை. அவர் அப்படியே நேரா போயிட்டு அரசர்கிட்ட வத்தி வச்சிருவார் பார்த்துக்க. அப்படின்னு சொல்லி அந்த காவல் அதிகாரியை 1க்கு 2 பயன்படுத்தி விட்டுறாரு. இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்ச அந்த 2 பேரும் அந்த அமைச்சர் நம்ம அரசர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி நாம் முந்திக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு பொய்யான புகாரை ஜோடிச்சு அரசரை பார்க்க போகிறாங்க.
அரசர் நின்று கொண்டிருக்க அந்த பணிப்பெண் அங்கே வந்து அரசர்கிட்ட தான் அந்தப்புறத்தில் பணி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம நாட்டுக்கு புதுசாக வந்த அந்த தலைமை அமைச்சர் தன் கற்பை மானபங்கப்படுத்திட்டாருனோ இதோ இந்த பட்டாடை தான் அதுக்கு ஆதாரம்னு அரசர்கிட்ட சொல்கிறா. இதை கேட்ட அரசரோ படுபயங்கரமாக கோவப்பட்டு எதை பற்றியும் யோசிக்காம இந்த பட்டாடை அந்த பெண்கிட்ட இருக்குன்னா கண்டிப்பாக இதில் அந்த தலைமை அமைச்சர் சம்மந்தப்பட்டு இருக்கிறாருன்னு முன்முடிவுக்கு வராரு. நீ ஒன்றும் கவலைப்படாதே பெண்ணே. உன்னுடைய இந்த அவலை நிலைக்கு உனக்கு தக்க நியாயம் கிடைத்தே தீரும். அதற்கு நான் பொறுப்பு. வணக்கம் அரசே. தாங்கள் என்னை பார்க்க வேண்டியதாக அழைப்பு வந்தது. என்ன விடயம் அரசே? வேறொன்றும் இல்லை அமைச்சரே. தங்களின் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது என்பதை அறியவே தங்களை அழைத்தேன். ஏறக்குறைய நெருங்கிவிட்டேன் அரசே. என் சந்தேகத்தை உறுதிப்படுத்த ஒரே ஒரு துருப்பு கிடைத்தால் போதும். அந்த துரோகியை நான் பிடித்து விடுவேன். நல்லது அமைச்சரே, நீங்கள் செல்லலாம். ஒரு நிமிடம். இந்த ஓலையை போகும் வழியில் நம் தளபதியார் இருப்பார், அவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். உத்தரவு அரசே. அதை எடுத்துக்கிட்டு தளபதியை பார்க்க போயிட்டு இருக்கும்போது வழியில அரண்மனை சமயக்காரர் அவரை பார்க்கறாரு. தலைமை அமைச்சரே, உங்களை தான் நான் தேடிக்கொண்டிருந்தேன். அப்படியா? என்ன விடயம் ஐயா? எங்களுக்கு பெண் பிள்ளை பிறந்திருப்பதால் எங்கள் வீட்டில் இன்று விருந்து அமைச்சரே. அதனால் தான் உங்களை கையோடு அழைத்துச் செல்ல வந்துள்ளேன். என்னடா இது? இந்த விருந்தெல்லாம் நமக்கு சற்றும் பொருந்தாத விஷயம். இதில் கலந்து கொள்ளாமல் ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கும் போது அவருக்கு அந்த மரம் சொன்ன 2வது அறிவுரை திடீர்னு நினைவுக்கு வருது. உங்கள் விருந்தில் கலந்து கொள்ள எனக்கு எந்த சிரமமும் இல்லை. ஆனால் இதை நான் தளபதியாரிடம் கொடுத்தாக வேண்டும். அப்போ அந்த பணிப்பெண்ணோட தகாத முறையில் இருந்த காவல் அதிகாரி அந்த பக்கமா வராரு. அமைச்சரே, இதோ இந்த காவல் அதிகாரியிடம் கொடுத்தால் அவன் பத்திரமாக கொண்டு சேர்த்து விடுவான். அமைச்சரும் அதை காவல் அதிகாரிகிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. தலைமை அமைச்சரை தன் வீட்டுக்கு கூட்டி போன சமையல்காரர் தன் வீட்டில் இருந்த எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தி வச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டார். விருந்து முடிச்சிட்டு அரசவைக்கு வரும்போது அதே நேரத்தில் அங்கே தளபதியாரும் வந்தார். அவர் கையில் ஒரு மூடப்பட்ட தட்டு இருந்துச்சு. 2 பேரும் ஒரே நேரத்தில் பார்த்த அரசருக்கு அதிர்ச்சி தாங்கலை. அப்போ தளபதியார்கிட்ட இருந்த அந்த தட்டை அரசர் திறந்து பார்க்குறாரு. அதில் அந்த காவல் அதிகாரியோட தலை இருந்துச்சு. என்ன இது அமைச்சரே? ஓலையை நீங்கள் எடுத்துச் செல்லவில்லையா? இல்லை அரசே. செல்லும் வழியில் அரச சமயக்காரர் வற்புறுத்தியதால் அவரோடு விருந்திற்கு சென்று விட்டேன். அதனால்தான் இந்த காவல் அதிகாரியிடம் ஓலையை கொடுத்து அனுப்பினேன். ஆனால் இவன் தலை ஏன் துண்டிக்கப்பட்டுள்ளது? அப்போ அரசர்கிட்ட பணிப்பெண் கொடுத்த புகாரையும் அதுக்கப்புறம் அரசர் பண்ணதையும் சொல்றாரு. அதனால் உங்களை தண்டிப்பதற்கு ஓலை ஒன்றை தயார் செய்து அதை உங்களிடமே கொடுத்து அனுப்பினேன். அந்த ஓலையில் அதை கொண்டு வருபவர் தலையை துண்டிக்க சொல்லி அரசாணையும் பிறப்பித்திருந்தேன். பாவம், அதில் இந்த அப்பாவை சிக்கிக் கொண்டான். அவன் மாட்டிக்கொண்டானா? உண்மையிலே நான் தான் இங்கு வந்து உங்களிடம் மாட்டிக்கொண்டேன். நல்ல வேளை, அந்த கடவுளின் அருளால் மயிரிழையில் உயிர் தப்பித்தேன். இதனால் தான் ஆன்றோர்கள் அரசன் தவறு செய்தாலும் ஆண்டவன் தவறு செய்வதில்லை என்பார்கள். இப்படின்னு உண்மையிலே அங்க என்ன நடந்ததுன்னு விளக்கி சொல்ல அரசர் பக்கத்துல இருந்த அரசு அதிகாரியும், ஆமரசே, அவர் அங்கிருந்து வரும் வழியில் என்னை சந்தித்தார். நானும் அங்கே சென்று இவர்கள் இருவரையும் அங்கே சேர்த்து பார்த்தேன். அது மட்டுமில்லை, இந்த காவலாளி என் நண்பன். சரியா விசாரிக்காம அவர் செய்த காரியத்தால எவ்வளோ பெரிய தப்பு நடந்தேறி இருக்குன்னு அரசருக்கு புரியுது. என்னை மன்னியுங்கள் அமைச்சரே. இருபக்க நியாயத்தையும் விசாரிக்காமல் உங்களுக்கு தண்டனையை தந்து எவ்வளவு பெரிய பாவத்தை செய்யவிருந்தேன். அரசர் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது தலைமை அமைச்சர் வேற ஏதோ சிந்திச்சிட்டு இருந்தார். அரசே, நான் இப்பொழுதே சோழ தேசம் திரும்புகிறேன். அதை கேட்டு அதிர்ச்சியாகி அரசர் அமைச்சரை அங்கவே தங்க சொல்லி சமாதானப்படுத்துறாரு. ஆனாலும் அமைச்சர் அங்கிருந்து கிளம்பி திரும்பவும் சோழ தேசம் வந்துடுறாரு. இப்படி திடீர்னு வந்த அமைச்சரை பார்த்த அரசர் செம்பிய சோழன் அதிர்ச்சியில, என்ன அமைச்சரே, எந்த அறிவிப்பும் இல்லாமல் இப்படி திடீரென்று வந்துள்ளீர்? என்ன ஆயிற்று? இப்படி மன்னர் கேட்டதும் அமைச்சர் அரண்மனையை விட்டு கிளம்புனதுலேருந்து பேசும் மரத்தை சந்திச்சது, கோவூர்ல தனக்கு நடந்தது வர ஒன்று விடாம விலைக்கு சொல்றாரு. அதனால்தான் அரசே எந்த அறிவிப்பும் இல்லாமல் திடீரென்று வரவேண்டியதாயிற்று. அந்த கோவூர் அரசனுக்கு என்ன ஒரு தைரியம்! என் நெருங்கிய நண்பன் என்று தெரிந்தும் உன்னை கொல்ல ஆணை பிறப்பித்திருக்கிறான். அதுவும் நீ செய்யாத குற்றத்திற்காக. அவனுக்கு வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத தண்டனையை நான் தரப்போகிறேன். கோபம் வேண்டாம் அரசே. ஒரு பெண்ணின் மானத்தை காப்பதற்காகவே கோவூர் அரசர் இவ்வாறு நடந்து கொண்டார். ஆம் அரசே, அவர் நோக்கமும் தைரியமும் பாராட்டுக்குரியது. தாங்கள் கூறியது போலவே சோழ தேசத்து தலைமை அமைச்சர் என்ற பெரும் பட்டம் ஒரு புறமும் அரசரின் நெருங்கிய நண்பன் என்ற நெருக்கம் ஒரு புறமும் இருக்க, இப்படிப்பட்ட முடிவெடுத்தால் எப்பேற்பட்ட பிரச்சனை வரும் என்று தெரிந்தும் அதை துணிந்து செய்திருக்கிறார் அரசே. அவர் செய்த ஒரே தவறு
இரு பக்கமும் விசாரிக்காமல் போனதுதான். ஆனால் அதையும் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அரசே. ஆகையால் அவரை மன்னித்து விடுங்கள். நான் தான் அந்த பேசும் மரத்தின் அறிவுரையால் நலமுடன் வந்துவிட்டேனே, பிறகு என்ன கவலை? நீங்கள் கூறுவதும் சரிதான். அது இருக்கட்டும் அமைச்சரே. பேசும் மரம் கூறிய 3 அறிவுரைகள் என்று கூறினீர்கள். ஆனால் என்னவென்பதை தாங்கள் கூறவே இல்லையே. அது என்னவென்று கூறினால் என் வாழ்விலும் என்றாவது உதவும் அல்லவா? அல்ல அதை பற்றி நீங்கள் வெளியே கூறக்கூடாது என்று? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அரசே. என் வாழ்க்கையே உங்களுக்கும் சோழ மக்களுக்கும் உதவுவதுதான். அரசே, அந்த அதிசய மரம் கூறிய முதல் அறிவுரை, எவரிடமாவது தாங்கள் குறை குற்றம் கண்டால் அதை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தக்கூடாது என்பதுதான் அரசே. ஆனால் நான் அதை மறந்து அந்த காவல் அதிகாரியும் பணிப்பெண்ணையும் பற்றி வழியில் வந்த அந்த அதிகாரியிடம் கூறி முதல் அறிவுரையை கடைப்பிடிக்காமல் தவறிவிட்டேன். அதனால்தான் இந்த பிரச்சனையிலேயே நான் சிக்கிக்கொண்டேன். ஆனால் அந்த 2வது அறிவுரையான எந்த ஒரு விஷயத்தையும் அலட்சியம் செய்யக்கூடாது, நமக்கு சிறிதெனப்படுவது பிறருக்கு பெரிதாக இருக்கலாம், இதை நினைத்து பார்த்துதான் அரசே சமையற்காரரோடு சென்றேன். அதனால்தான் என் தலையே தப்பித்தது. அதே போன்று 3வது அறிவுரை, எங்கேயாவது உன் குணத்தின் மீது சந்தேகம் ஏற்பட்டு ஒருவர் கேள்வி எழுப்புகிறார்களோ அந்த இடத்தில் வேலை செய்யாதே. இந்த அறிவுரை நாம் வேலை செய்யும் இடத்திற்கு மட்டுமே பொருந்தும் அரசே. ஏனென்றால் இது போன்று வேறு எந்த பிரச்சனை வந்தாலும் பிறரின் சந்தேகம் தேவையில்லாமல் நம்மீது திரும்பும். அதனால்தான் அரசே அந்த இடத்தில் அதற்கு மேல் நான் பணியை தொடராமல் திரும்பிவிட்டேன். நல்லது மாறா. அப்போ இன்றிலிருந்து இதை நானும் கடைப்பிடிக்கலாம் என்று நினைக்கிறேன்.